தமிழ் வளர்ச்சி, சமூக நீதி, மாநில சுயாட்சி அப்படிங்கிற ஒரு 3 முக்கியமான ஒரு புள்ளிகளில் இருக்கும் எல்லா திட்டங்களும். அந்த திட்டங்கள் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? அறிஞர் அண்ணாவினுடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அவருடைய முக்கியமானது வந்து சுயமரியாதை திருமணங்கள்ல. சரிங்களா? சுயமரியாதை திருமணங்களை அவர் வந்து சட்டப்பூர்வமாக ஆக்குறாரு. இதில் கொஞ்சம் ஃபாண்ட் சின்னதாக இருக்கு, நான் விரிவாக சொல்லிடுறேன். இந்த சுயமரியாதை திருமணங்களை அவர் சட்டப்பூர்வமானதை ஆக்குனது வந்து 1968ஆம் ஆண்டு. 1967 1969 வரைக்கும் அவரோட ஆட்சி காலம் இருக்கு. அதில் 1968 அந்த வருஷம் வந்து இந்த சுயமரியாதை திருமணங்களை சட்டமாக்குறாரு. இந்து திருமண சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துல பிரிவு 7 ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர்றாரு. இந்த பிரிவு 7 இருக்கிற அமெண்ட்மெண்ட் படி சுயமரியாதை திருமணம் என்ன, பெண்களை வந்து ஒரு போக பொருளா பார்க்காம ஒரு பரிசு பொருளா வந்து கொடுக்குற திருமண முறைகள் இல்லாம ஆணும் பெண்ணும் சமத்துவம் அப்படின்னு நடக்கிற திருமணம் வந்து ஈவன் தாலி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம்லாம் இல்லாம கூட திருமணங்கள் நடக்கலாம் அப்படிங்கிற திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் இல்லையா? அதை சட்டப்பூர்வமான திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தது அறிஞர் அண்ணா, இந்த சுயமரியாதை திருமண சட்டம். ரெண்டாவது, அறிஞர் அண்ணாவுடைய திட்டங்கள்ல முக்கியமான திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து உணவு பஞ்சம் இல்லாம இருக்கு. தமிழ்நாட்டில் உணவு பஞ்சம் ரொம்ப கடுமையா இருந்தது இல்லையா? நம்ம தமிழ் இலக்கியத்துல தாது வருஷ பஞ்ச கும்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பஞ்ச கும்மி பாடல்கள், பஞ்சம் பட்னினால கும்மி அடிக்கிறது அதெல்லாம் இருக்கு. இன்னைக்கு கொரோனால கூட இன்னைக்கு பசியால இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் தான் இதுலையா எல்லாருமே தமிழ்நாட்டுக்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க. பிடிஎஸ் இருக்கு இல்லையா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பொது விநியோக திட்டம். இதுல டார்கெட்டட் பிடிஎஸ், யூனிவர்சல் பிடிஎஸ் 2 இருக்கு. டார்கெட்டட் பிடிஎஸ்னா என்னன்னா, யாரையாவது தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மட்டும் உணவு கொடுக்கறது, ஏதாவது வறுமை நிலையில இருக்கிறவங்க, விளிம்பு நிலை மனிதர்கள்னு கூட. யூனிவர்சல் பிடிஎஸ்னா எல்லாருக்குமே கொடுக்கறது. தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்றது யூனிவர்சல் பிடிஎஸ், அனைவருக்கும் பொது விநியோக திட்டத்துல பலன்கள் இருக்கிறதுனால அந்த வறுமை வந்து தமிழ்நாட்டில் பஞ்சம் இல்லை, அட்லீஸ்ட் பட்னி இல்லை. வறுமை இருக்கு, ஒப்பீட்டளவில் வறுமை இருக்கு, ஆனா பசி பஞ்சத்தினால இறந்துட்டாங்கன்றது தமிழ்நாட்டில் இல்லை. இதுக்கெல்லாம் வழிகோலியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வகுப்புல பக்தவச்சலம் அவர்களுடைய பாடம் நடத்தும் போது 1964-65 காலகட்டத்தில் தமிழ்நாடு பெரிய பஞ்சத்தை, உணவு கட்டுப்பாட்டை ஃபேஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுல இருந்து அண்ணா ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. சரிங்களா? அதுக்கு வந்து 1 ரூபாய்க்கு 3 படி அப்படின்னு வந்து ஒரு இதை கொடுத்து தான் தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறாரு. பின்னாடி வந்து 1 ரூபாய்க்கு 1 படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, 1 படினா ஒரு மெஷர் அரிசியை வந்து திட்டத்தை கொண்டு வர்றது அண்ணா. பின்னாடி தான் இன்னைக்கு அது ஒரு 2 ரூபாய்க்கு அரிசி, 1 ரூபாய்க்கு அரிசி, இலவச அரிசிங்கிற மாதிரி நிறைய வந்து டெவலப் ஆகி வந்துருச்சு. பொது விநியோக திட்டமும் ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு. சரிங்களா? இது தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய உணவு அரசியல். ஸோ இதுல இந்த திட்டம் வந்து 1967 மே 15ஆம் தேதி நடைமுறைக்கு வருது. இதன்படி மானிய விலையில அரிசி வந்து கிடைக்குது. இது கோயம்புத்தூர்லயும் சென்னையிலையும் வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. சரிங்களா? 3வது முக்கியமானது அண்ணாவுடைய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய திட்டங்கள், இன்டர்காஸ்ட் மேரேஜ். இந்த திட்டத்துக்கு வந்து தங்கப்பதக்க திட்டம், அதாவது கலப்பு திருமணங்கள், ஜாதியை விட்டு ஜாதி திருமணம் செஞ்சிட்டவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தங்க பதக்கங்களை கொடுத்து அதை ஊக்குவிக்கிற சாதி பேதமற்ற சமத்துவ சமூகத்தை நிறுவனம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த தங்கப்பதக்க திட்டம். ஸோ கலப்பு திருமணம் செய்த தம்பதிகளுக்கு இந்த தங்கப்பதக்கங்களை கொடுத்தாரு. ரெண்டாவது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் விதவை திருமணங்களை ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு முன்னோடியான திட்டம் கொண்டு வராரு. அதுபடி என்னன்னா, விதவைகளை திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலைகளில் முன்னுரிமையை கொண்டு வராரு. விதவை திருமணங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாரு, ப்ரியாரிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து, தமிழ் வளர்ச்சிக்கு அண்ணா செய்த பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1967ஆம் ஆண்டு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தலைமைச் செயலகம், அதை சென்ட் ஜார்ஜ் கோட்டைன்னு தான் சொல்றாங்க. அதை ஆவணத்துல தலைமை செயலகம் அப்படின்னு மாத்துறது அண்ணா தான். 1967 சென்ட் ஜார்ஜ் கோட்டையை தலைமை செயலகம் அப்படின்னு மாத்துறாரு. அடுத்து ஜனவரி 14, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஜனவரி 14, 1969 சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு மாத்துறாரு. தமிழகம் இல்லை, தமிழ்நாடு. ஜனவரி 14, 1969ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கு, இதுக்காக சங்கரணி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு, அதெல்லாம் நம்ம பின்னாடி வகுப்புல பார்ப்போம். இது பெரியார் அவர்களும் வந்து தமிழ்நாடு மாற்றணும் அப்படின்னு நினைச்சாரு. அண்ணா வந்து இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தது ஜனவரி 14, 1969. அடுத்து சத்தியமேவ ஜெயதே அப்படின்ற வாசகம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய எம்பளம்ல அந்த வாசகம் இருக்கு இல்லையா, முண்டக உபநிடதம் அப்படிங்கிற ஒரு உபநிஷத்துல இருந்து எடுத்தாங்க. உபநிடதங்கள் இருக்கு இல்லையா, 108 உபநிடதங்கள். அதுல சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு கொண்டு வர்றது முண்டக உபநிஷம் அப்படிங்கிற உபநிஷத்துல கொண்டு வந்த வார்த்தை. அதை தமிழ்படுத்தி வாய்மையை வெல்லும், இன்னைக்கு தமிழ் எழுதுறாங்க இல்லையா, வாய்மையை வெல்லும் அப்படிங்கிறத கொண்டு வந்தது அண்ணா தான். அடுத்து தமிழ்நாடு அரசு, மெட்ராஸ்
கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசுன்னு இன்னைக்கு ஒரு இடத்துல எழுது இல்லையா, தமிழ்நாடு அரசு வாகனம், தமிழ்நாடு அரசு திட்டம்னு. அது தமிழ்நாடு அரசுன்றது காயின் பண்ணதும் அண்ணா தான். அடுத்து அண்ணா எல்லா நிலைகள்லையும் தமிழை ஆட்சி மொழியா கொண்டு வர்றார். நான் ஏற்கனவே காமராஜர் சொல்லும் போது சொன்னேன், காமராஜரும் தமிழுக்கு வந்து பட்ஜெட்டை வந்து தமிழ் தாக்கல் செஞ்சாருன்னு சொன்னேன். ஆனால் அலுவல் மொழியாவே தமிழை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா தான். ஸோ இது தமிழ் வளர்ச்சிக்கு அவர் செய்த கான்ட்ரிபியூஷன்ஸ். இது தாண்டி வந்து இருமொழி கொள்கை, இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் மூலியமா வந்த இயக்கம் இல்லையா, அதனால மும்மொழி கொள்கைக்கு எதிராக இருமொழி கொள்கையுடைய ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றப்படுது. அடுத்து 1968 சென்னையில 2வது உலக தமிழ் மாநாட்டை அவர் நடத்துறாரு. 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில நடத்துறாரு. இன்னைக்கு இருக்கிற பீச்சில் சிலைகள்லாம் இருக்கு இல்லையா, கண்ணகி சிலை, இளங்கோவடிகள் சிலை அப்படின்னு தமிழறிஞர்கள் சிலைகள் எல்லாம் கொண்டு வந்ததும் இந்த உலக தமிழ் மாநாடு அந்த சமயத்துல தான். இது அண்ணாவுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழுக்கு. அடுத்து முதலமைச்சர் நலநிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சீஃப் மினிஸ்டர்ஸ் வெல்ஃபேர் ஃபண்ட். இன்னைக்கு கூட கொரோனா டைம்ல நம்ம வந்து பிஎம் கேருக்குன்னு கொடுத்தோம், சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு சில ஃபண்டு கொடுக்குறோம், டொனேஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அது வரி விலக்குகள்லாம் இருக்கு. அந்த சிஎம் வெல்ஃபேர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1968 கொண்டு வந்ததும் அண்ணா தான். ஸோ இதில் வந்து நன்கொடைகளுக்கு வரி விலக்குகளும் இருக்கு. இது மூலியமா அவசர காலங்களில், பேரிடர் காலங்களில் உதவி தேவைப்படுறவங்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு, வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நிதி வழங்குற ஒரு திட்டமா இந்த சீஃப் மினிஸ்டர் வெல்ஃபேர் ஃபண்ட் திட்டம் அப்படின்றது ஒரு நிதி திரட்டு வந்து இருக்கு. அடுத்து வீராணம் திட்டம். கடந்த வகுப்பிலே நான் அந்த வீரநாராயணன் திட்டத்தை பத்தி சொன்னேன். வீரநாராயணபுரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். வீரநாராயணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த வீரநாராயணன் தான் முதலாம் பராந்தகன், ராஜாதித்யனுடைய தந்தை. அவரோட நினைவா இந்த ஏரிக்கு ராஜாதித்யன் வந்து துரிமுனைப்பாடி பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் சஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அடிந்தவனே மண்ணே மாமணியே மழை பாடியுள் மாணிக்கமே அன்னே நினை என்றால் இனி ஒன்று நினைக்கிறேன்னு அந்த பாடல் பாடுறது வந்து திருமுனைப்பாடல். அந்த திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பல்லவர்களோட போட்டியிடுறதுக்காக அந்த சோழர் படை நிற்குது. அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஏரியை வெட்டுறாங்க. அந்த ஏரிக்கு பேர் வீரநாராயணம் ஏரி. தன்னுடைய தந்தை நினைவா அந்த வீரநாராயணம் அந்த ஏரிக்கு வந்து பேர் வைக்கிறாரு. அந்த ஏரி காட்டுமன்னார் கோயில் தாலுகால இருக்கு, கடலூர் மாவட்டத்தில். சென்னையிலேருந்து 235 கிலோமீட்டர்ல இருக்கு. இங்கிருந்து சென்னைக்கு வந்து குடிநீர் தேவைக்காக நல்ல குடிநீரை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம் தீட்டுறாரு. 1967 இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்படுது. ஆனால் திட்டம் முடிஞ்ச வருஷம் பார்த்தீங்கன்னா 2004 ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ கடலூர்லேருந்து சென்னைக்கு நீர்ப்பாடத்தை கொண்டு வர திட்டம் அது. சரிங்களா? இது அண்ணாவினுடைய சாதனை. அடுத்து நேஷனலைசேஷன் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இன்னைக்கு பொது போக்குவரத்துன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து அரசு பேருந்துகளில் 0 டிக்கெட் டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கட்டணமில்லா பேருந்து திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அந்த பெண்களுக்கெல்லாம் இருக்கு இல்லையா. ஆனால் அரசு பேருந்துன்னு ஒன்று இருந்தால் தானே அந்த திட்டத்தை தீட்ட முடியும். பல மாகாணம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்து பேர்லாம் சொல்ல, பட் ஐ ஹவ் விட்னஸ்டு. நான் போய் பார்த்துருக்கேன். சில மாநிலங்கள்லாம் அரசு போக்குவரத்துனே ஒன்று கிடையாது. இன்னமும் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவன், இன்னமும் ஷேர் ஆட்டோவில் போயிட்டு இருக்கிறவங்களாம் இருக்கிறான். அரசு போக்குவரத்து கழகம்னே ஒன்று கிடையாது. அந்த மாதிரி தனியார் போக்குவரத்தே இருந்தது, மோனோபோலியா இருந்தது விஷயங்களை கலைஞர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்காரு அண்ணாவுடைய காலத்தில். அவருடைய கொண்டு வந்த திட்டம் தான் வந்து இந்த இவங்களுடைய போக்குவரத்து எல்லாம், அதாவது மோனோபோலிஸ் ஆஃப் பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் ஒடிச்சு தமிழக அரசு போக்குவரத்து கழகம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தது இவங்களுடைய சாதனைகளை ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதை கொண்டு வந்தது அண்ணாவனுடைய முக்கியமான சாதனை. அப்போ போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் எம் கருணாநிதி அவர்கள். ஸோ பின்னாடி அவர் வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். இது அண்ணாவனுடைய சாதனைகள். அண்ணாவனுடைய சாதனைகள் திரும்ப பார்க்கணும் அப்படின்னா இருமொழி கொள்கை, அண்ணாவனுடைய சாதனைகள் தமிழ் பணிகள், அண்ணாவனுடைய சாதனைகள் சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்குதல், அண்ணாவனுடைய சாதனைகள் கலப்பு திருமணங்களை ஆதரித்தல், தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லையா, அண்ணாவனுடைய சாதனைகள் வீராணம் ஏரிக்கான தொடக்கம், இப்படின்றதுலாம் அண்ணாவனுடைய அடுத்து பொது போக்குவரத்துகளை உருவாக்குதல், இதெல்லாம் அண்ணாவனுடைய சாதனைகளா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம்.